இசாராவால் மீண்டும் வெடித்த பாரிய சர்ச்சை. நேற்றைய தினம் வெளியே அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி சிறைக்குள் ராஜபோக வாழ்க்கை. மாளிகாவத்தையில் நடுரோட்டில் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தால் பரபரப்பு, ஒருவர் பரிதாபம். போலீசார் வெளியிட்டுள்ள திடுக்கிடும் தகவல்கள். அதிசொகுசு ஜீப்பில் கஞ்சா கடத்திய இளம் தம்பதி தப்ப முற்பட்ட போது நடந்த பரபரப்பு சம்பவம். பெண் பற்றி வெளியான பகீர் தகவல். நாட்டை குற்ற செயல்களால் நிரப்ப வந்த பாதாள கும்பல் வெளிநாட்டில் அதிரடி கைது. உடனடியாக அழைத்து வரப்பட்ட காட்சிகள். அடுத்த இலக்கு கஞ்சிப்பாணி என்றான். குருவிட்டவில் பாதுகாக்கப்பட்ட விலங்குகளின் பாகங்களுடன் இருவர் கைது. மான் கொம்பு உட்பட பல பொருட்களுடன் சிக்கிய பரிதாபம். பேய் போல் ஓடி போலீசாரிடமிருந்து போதைப் பொருட்களுடன் தப்பிய சொகுசு கார் காட்டுப்பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்பு. திருகோணமலையில் சம்பவம். அலைகடல் என்று திரண்ட பக்தர்கள். இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலய தேர் திருவிழா வெளியானது முழு விவரம். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட கைவளையல் மீண்டும் மீண்டும் வெளிவரும் ஆதாரங்கள். நீதி மறுக்கப்பட்ட நிலையில் தமிழினம். பொது போக்குவரத்தில் அதிரடி மாற்றம். சாரதிகளுக்கு திடீர் போதைப்பொருள் பரிசோதனை. போதைப்பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுத்துள்ள அதிரடி முடிவு. சாகர காரியவசம் பிணையில் விடுவிப்பு. மகிழ்ச்சியுடன் வெளியேறிய காட்சிகள். கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் கருவாசைகை அறுவடை சாதித்து காட்டிய தமிழன். அரசு வேலைக்காய் காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி செய்தி வெளியானது. உத்தியோகபூர்வ அறிவிப்பு. நடுவானில் திடீரென்று 300 அடி உயரம் கீழே சரிந்த ஏர் இந்தியா விமானம். 17 பேர் காயம். விமானிக்கு போதையா? குறிவிட்ட சிறைச்சாலை மோதலில் சேதமடைந்த கூரைகள் சீரமைக்க நடவடிக்கை எடுத்த கைதிகள். நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. திட்டமிட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான கனேமுல்ல சஞ்சீவ தொடர்பான கொலை சம்பவத்தின் சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியை ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தார். குறித்த வழக்கு நேற்று நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்பொழுது அவரை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுவாக அரசியல்வாதிகள் அல்லது பாரிய குற்றச்செயலில் ஈடுபடுவோர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படும் போது கைவிலங்கு இடப்படுவது வழக்கம். ஆனால் இசாரா செவ்வந்தி எவ்வித கைவிலங்கு ஆடம்பரமான தோற்றத்துடன் நீதிமன்றக்கு அழைத்து வரப்பட்டமை சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னரும் இவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருந்தபோது கேக் வெட்டியமை மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டமை போன்ற சம்பவங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின. சம்பவம் தொடர்பில் சில அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. தொடர்ச்சியாக இவருக்கு மட்டும் ஏன் இத்தகைய சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது என்றும் இவருக்கு பின்னால் இருக்கும் செல்வாக்கு மிக்க நபர்கள் யார் என்றும் பொதுமக்கள் பலத்த கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். மாளிகாவத்தை பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் பிரான்சில் வசிப்பதாக கருதப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவரான குடு அஞ்சி என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீஸ் தரப்பு சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மாளிகாவத்து ஸ்ரீ சங்கராய மாவட்டத்தில் உந்துருளியில் பயணித்த இருவரால் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர் கஞ்சிபானி இம்ரானின் நெருங்கிய உறவினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமுற்ற 54 வயதான கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மாளிகாவத்தை பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பிரான்சில் வசிப்பதாக கருதப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவரான குடுகஞ்சி என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீஸ் தரப்பு சந்தேகிக்கிறது. அண்மையில் ரத்மலான பகுதியில் குடு அஞ்சுவின் நெருங்கிய சகா ஒருவர் படுகொலை செய்யப்பட்டமைக்கு பழிவாங்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர். அருகிலுள்ள ஒரு கட்டடத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் இந்த துப்பாக்கிச் சூடு பதிவாகியுள்ளது. சொகுசு ஜீப்பில் கஞ்சா கடத்தி சென்ற இளம் தம்பதியினர் ஆராய்ச்சி கட்டுவ காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தளம் சிலாபம் சாலையில் உள்ள பத்துலுபோயா காவல் சோதனை சாவடியில் நடத்தப்பட்ட சோதனையின் பொழுது இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சொகுசு ஜீப்பில் இருந்து 17 கிலோகிராம் மற்றும் 985 கிராம் கஞ்சா காவல்துறை காவலில் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முன்ராஹலை கபகமோ பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடையவர். மற்றொரு சந்தேக நபர் ராஜாங்கரை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடையவர். கஞ்சா கையிருப்பு பறிமுதல் செய்யப்பட்ட பின் சோதனை நடத்திய காவல்துறை அதிகாரி
அதிகாரிகளுக்கு தங்களை விடுவிக்குமாறு கோரி சந்தேக நபர் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் சந்தேக நபர் அந்த தொகையை 5 லட்சம் ரூபாவாக உயர்த்த முயன்றதும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இன்று புத்தளம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானி இம்ரானின் பிரதான சகாக்களில் ஒருவரான ரத்மலானை சைமா உள்ளிட்ட மலேசியாவில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்கள் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளின் கீழ் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காவல்துறை அதிகாரி ஒளிவில உள்ளிட்ட விசேட காவல்துறை குழுவினரால் குறித்த சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் ஒருவர் பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கஞ்சிபானி இம்ரான் என்பவரின் பிரதான உதவியாளர் என்பது மட்டுமன்றி அவர் தொடர்பில் சர்வதேச காவல்துறை மூலம் சிவப்பு அறிவித்தல் வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர்களுக்கு எதிராக கொலைகள் மற்றும் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. விமானப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறிப்பிட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஃபரடைஸ் பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் பாதுகாக்கப்பட்ட விலங்குகளின் பல பாகங்களுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 மறை கொம்புகள், 4 மான் கொம்புகள், யானை தந்தத்திலான பதக்கம் 1 மற்றும் மோதிரம் 1, யானை தந்தத்திலான 2 அங்குல கூறுகள் 2, 7 யானை பல் பாகங்கள், மறைக்கொம்பு பிடியை கொண்ட வாள் 1, நரியின் தோல் பகுதி மற்றும் கஸ்தூரி துண்டு உள்ளிட்ட பெருமளவான விலங்கு பாகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டோர் குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த 40 மற்றும் 31 வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மற்றும் சான்று பொருட்கள் பலாபத்தல வனஜீவராசிகள் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டதோடு அவர்கள் இன்று ரத்தினபுரி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். திருகோணமலை மொரவெவ பகுதியில் போலீசாரின் சோதனைச் சாவடியை மீறி மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் மோதிவிட்டு தப்பிய சொகுசு கார் ஒன்று தம்பவெவ காட்டுப்பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து சொகுசு காரில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மொரவெவ போலீசார் வீதி தடையை ஏற்படுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். அசுர வேகத்தில் வந்த அந்த கார் போலீசாரின் கட்டளையை மீறி நிறுத்தாமல் சென்றதுடன் வழியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றின் மீது மோதி தள்ளிவிட்டு தப்பியுள்ளது. தொடர்ந்து அத்தா பெந்திவெவ வீதியினூடாக தப்பிச் சென்று தம்பவெவ காட்டுப்பகுதியில் காரை நிறுத்திய கடத்தல்காரர்கள் அதில் இருந்த போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் தப்பி ஓடியுள்ளனர். இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் தப்பிச் சென்ற கடத்தல்காரர்களை பிடிக்க மொரவெவ போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலமான மட்டக்களப்பு அருள்மிகு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் திராவிட முகப்புத்திர சிற்பத்தேர் உற்சவம் இன்றைய தினம் காலை 6:50 மணியளவில் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் புடைசூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட கிரிய வழிபாட்டை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷத்துக்கு மத்தியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி மாமாங்கேஸ்வரர் அருள் பாலித்தார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய முப்பெருமைகளையும் ஒருங்கே கொண்ட இந்த ஆலயத்தின் மகோற்சவம் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று காலை விநாயகர் மற்றும் கொடித்தம்பத்திற்கு விசேட பூஜை நடத்தப்பட்டு பஞ்சமுக விநாயகருக்கு வசந்த மண்டபத்தில் விசேட வழிபாடு இடம்பெற்றதைத் தொடர்ந்து சுவாமி வீதிகுலா சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வெளிவீதியில் பஞ்சமுக விநாயகர் தேரில் ஆரோகணிக்க அங்கு விசேட பூஜைகள் நடத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான பெண் மற்றும் ஆண் பக்தர்கள் வடமுழுக்க தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீராம பிரானால் வழிபடப்பட்ட ஆலயம் என்ற பெருமையினையும் பிதுர்கடன் தீர்க்கும் புனித தீர்த்தக்கணியும் கொண்ட தலமென்ற புகழையும் உடையதாக மாமாங்கேஸ்வரர் ஆலயம் விளங்கி வருகிறது. இந்த ஆலயத்தின் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் நாளை நண்பகல் வரலாற்று சிறப்புமிக்க மாமாங்கேஸ்வரர் தீர்த்தக்கணியில் நடைபெற உள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 102வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதுவரையான 102 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 524 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 513 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 48வது நாளான நேற்று 9 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 7 எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மாட்டின் காலில் அடிக்கப்படும் லாடம் ஒன்றும் கைவளைகள் ஒன்றும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. பொது போக்குவரத்து சேவையை மேலும் பாதுகாப்பானதாக மாற்றும் நோக்கில் சாரதிகள் உள்ளிட்டோருக்கு மேற்கொள்ளப்படும் திடீர் போதைப்பொருள் பரிசோதனைகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
இதற்கென அனைத்து வசதிகளையும் கொண்ட மேலும் ஒரு நடமாடும் மருத்துவ பேருந்து சுகாதார அமைச்சால் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து இன்று சுகாதார அமைச்சு வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் விசேட வைத்தியர் நலிந்த ஜேதிசவால் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் கிளிஃபர்ட் ஃபெரேராவிடம் பேருந்து கையளிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சால் முன்னெடுக்கப்படும் வீதி பாதுகாப்பு தொடர்பான இருவரிட மூலோபாய திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகள், நடத்துனர்கள் மற்றும் சாரதி உதவியாளர்கள் திடீர் போதைப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். பாரிய போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை விதிப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற தேசமே ஒன்றிணைந்த தேசிய செயற்பாட்டு சபை கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. நாட்டின் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை பலப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் பிணையில் விடுவிக்க கடுவலை நீதவான் அருண புத்தசாச உத்தரவிட்டார். இந்த வழக்கின் சட்ட நடவடிக்கையின் போது இரு தரப்பினரும் சமர்ப்பணங்கள் நேற்று பிற்பகல் 4:30 மணிக்கு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து பிணை உத்தரவை பிரகடனப்படுத்துவதை நீதவான் ஒத்திவைத்தார். இதற்கமைய சுமார் 3 மணி நேரத்துக்கு பின் இருதரப்பாலும் முன்வைக்கப்பட்டு சமர்ப்பணங்கள் ஆராயப்பட்டு 17 பக்கங்கள் கொண்ட பிணை உத்தரவு பிரகடனப்படுத்தப்பட்டது. இதன்போது தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளிலும் வெளிநாட்டு பயண தடையுடனும் சாகர காரியவசத்தை பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார். பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பின் சாகர காரியவசத்தை விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் நடராசா சிவகுமார் என்பவரின் குரு அக்ரோ ஃபார்மில் பயிரிடப்பட்ட 4 ஏக்கர் கருவா அறுவடை விழா நேற்று மாலை இடம்பெற்றது. முருகானந்த கல்லூரி முதல்வர் பங்கேற் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன் கலந்து கொண்டார். நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் சோதி லட்சுமி கலந்து கொண்டார். மேலும் யாழ்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி, வடமாகாண பிரதி பிரதம செயலாளர் பொறியியல் சுதாகரன், கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் பிரகாஷ், கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முகமது சுல்தான் நஜீம், விவசாய பாடவிதான உத்தியோகத்தர்கள், விவசாய போதனாசிரியர்கள், ரொட்டரி கழக உறுப்பினர்கள், பிரதம விவசாய என பலரும் இதில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவைக்கு 72,000 புதிய ஊழியர்களை இணைத்துக் கொள்ள உள்ளதாக பிரதியமைச்சர் நளின் கேவகி தெரிவித்தார். கடந்த காலங்களில் அரசு சேவைக்கான நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் முறையான தகுதிகளின் அடிப்படையில் வழங்கப்படாத காரணத்தால் அரசு சேவையின் தரம் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் குற்றம் சாட்டினார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தாய்லாந்தின் பூக்கெட் நகரிலிருந்து டெல்லி நோக்கி வந்த ஏர் இந்தியா விமானம் நடுவானில் கடுமையான வானிலை மாற்றத்தை சந்தித்து திடீரென்று 300 அடி உயரம் கீழே சரிந்து விபத்து குறித்து விசாரணை இடம்பெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 4 விமான பணியாளர்கள் உட்பட 17 பேர் முதுகெலும்பு மற்றும் கழுத்து பகுதியில் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த விமானத்தை இயக்கிய விமானிக்கு நடத்திய போதைப்பொருள் சோதனையில் தோல்வியுற்றதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து பதிலளித்துள்ள டாடா குடும்பத்திற்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனம் விமானிகளுக்கு பிந்தைய பரிசோதனைகள் விதிகளை பின்பற்றி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட சோதனையின் முடிவுகள் தங்களுக்கு இதுவரை அதிகாரப்பூர்வமாக பகிரப்படவில்லை என்றும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக ஏர் இந்தியா தரப்பில் கூறப்பட்டது. டிஜிசிஏ வழிகாட்டுதலின்படி ஊழியர்களுக்கு வழக்கமான போதைப்பொருள் பரிசோதனைகள் நடத்தப்படுவதாகவும் விமான நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே விமானத்தில் விபத்து ஏற்பட்ட பின்னரும் மீதமுள்ள 1 மணி நேர பயணத்தின் போது பயணிகளுக்கு தைரியமாகவும் சிறப்பாகவும் உதவிய விமான பணியாளர்களின் துணிச்சலை சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கே ராம்மோகன் நாயுடு பாராட்டியுள்ளார். குரவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட கடுமையான மோதலின் பொழுது சிறைச்சாலையின் 3 கட்டடங்களின் கூரைகள் பலத்த சேதமடைந்துள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோதலின் பொழுது கைதிகள் கட்டடங்களின் கூரை தகடுகளை அகற்றி அவற்றை பயன்படுத்தி பாதுகாப்பு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகளை கட்டுப்படுத்தி அவர்களை மீண்டும் சிறை அறைகளுக்கு அழைத்துச் செல்ல சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். இருப்பினும் கூரைகள் சேதமுற்ற நிலையில் கடந்த சனிக்கிழமை அந்த பகுதியில் பெய்த கடும் மழையால் கைதிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகினர். சிறை அறைகளுக்குள் மழைகள் நிறைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் தலையீட்டில் கூரைகளை சீரமைக்க
தேவையான கூரை தகடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் பின்னர் கூரைகளை சேதப்படுத்திய கைதிகளை முன்வந்து கடந்த 8ஆம் தேதி சேதமுற்ற கூரைகளை மீண்டும் சீரமைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வளிமண்டல திணைக்களம் என்று விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசாராவால் மீண்டும் வெடித்த பாரிய சர்ச்சை. நேற்றைய தினம் வெளியே அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி சிறைக்குள் ராஜபோக வாழ்க்கை. மாளிகாவத்தையில் நடுரோட்டில் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தால் பரபரப்பு. ஒருவர் பரிதாபம். போலீசார் வெளியிட்டுள்ள திடுக்கிடும் தகவல்கள். அதிசொகுசு ஜீப்பில் கஞ்சா கடத்திய இளம் தம்பதி தப்ப முற்பட்ட போது நடந்த பரபரப்பு சம்பவம். பெண் பற்றி வெளியான பகீர் தகவல். நாட்டை குற்ற செயல்களால் நிரப்ப வந்த பாதாள கும்பல் வெளிநாட்டில் அதிரடி கைது. உடனடியாக அழைத்து வரப்பட்ட காட்சிகள். அடுத்த இலக்கு கஞ்சிப்பாணி என்றான். குருவிட்டவில் பாதுகாக்கப்பட்ட விலங்குகளின் பாகங்களுடன் 2 கைது. மான் கொம்பு உட்பட பல பொருட்களுடன் சிக்கிய பரிதாபம். பேய் போல் ஓடி போலீசாரிடமிருந்து போதைப் பொருட்களுடன் தப்பிய சொகுசு கார் காட்டுப்பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்பு. திருகோணமலையில் சம்பவம். அலைகடல் என்று திரண்ட பக்தர்கள். இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலய தேர் திருவிழா வெளியானது முழு விவரம். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட கைவளையல் மீண்டும் மீண்டும் வெளிவரும் ஆதாரங்கள். நீதி மறுக்கப்பட்ட நிலையில் தமிழினம். பொது போக்குவரத்தில் அதிரடி மாற்றம். சாரதிகளுக்கு திடீர் போதைப்பொருள் பரிசோதனை. போதைப்பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுத்துள்ள அதிரடி முடிவு. சாகர காரியவசம் பிணையில் விடுவிப்பு. மகிழ்ச்சியுடன் வெளியேறிய காட்சிகள். கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் கருவாசைகை அறுவடை சாதித்து காட்டிய தமிழன். அரசு வேலைக்காய் காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி செய்தி. வெளியானது உத்தியோகபூர்வ அறிவிப்பு. நடுவானில் திடீரென்று 300 அடி உயரம் கீழே சரிந்த ஏர் இந்தியா விமானம். 17 பேர் காயம். விமானிக்கு போதையா? குறிப்பிட்ட சிறைச்சாலை மோதலில் சேதமடைந்த கூரைகள் சீரமைக்க நடவடிக்கை எடுத்த கைதிகள். நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.